ப்ரோ, இப்போ ரெட்ரோ படத்தை பத்தி என்ன உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கல்ல? ரெட்ரோ சூர்யாவது கண்டிப்பா சூர்யா அண்ணன் வந்து லாஸ்டா கங்குவா வந்துச்சு. அது பெருசா அந்த அளவு போல. அது எனக்குமே ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடலாம். சுத்தமா அதை ஃபிளாப் பண்ற மாதிரி அண்டர் இதுவா நிறைய பண்ணிட்டாங்க. ஓகே. பட் ஆனா இந்த வாட்டி அண்ணன் விட்டதை புடிச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எப்பயுமே அப்படிதான் யோசிப்பாரு. விட்டதை பயங்கரமா புடிச்சிருந்தோம். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு அவர் யோசிப்பாரு. ஏன்னா ஜெய்பீம்லாம் செம்ம. இன்னுமே அந்த பாட்டுலாம் காதுல கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். கண்டிப்பா கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல்லான டைரக்டர். அவரு நிறைய சக்சஸ் படம் லாஸ்டா தலைவரை வச்சு எடுத்ததும் சரி, லாரன்ஸ் மாஸ்டரை வச்சு எடுத்ததும் சரி, படம் பயங்கரமா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம என்டர்டைன்மெண்ட்டா பயங்கர மாசா இருக்கும். அதுவும் சூர்யா அண்ணனை வச்சு எடுக்கிறாரு. மரண மாசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யா அண்ணன் போதே ஆக்டிங் சொல்லவே வேணாம். ஏன்னா இந்த படத்துல வந்து ரெட்ரோ படத்துல வந்து பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப கார்த்திக் சுப்ராஜ் வந்து சூர்யா எந்த ஆங்கிள் ஒரு மாசா தான் கண்டிப்பா எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு மாசா தான் இருப்பாரு. அவரோட ஸ்டைலு லுக் எல்லாம் பார்த்தா ஒரு வைபான கேரக்டரா தான் கண்டிப்பா பார்க்க ஸ்கிரீன்ல வந்து தெறிக்க விடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ்னாலே அவரோட டைரக்ஷனே தெறிக்க விடுற மாதிரி தான் இருக்கும். லாரன்ஸ் மாஸ்டர் படம் பார்க்கும் போதெல்லாம் தியேட்டர்ல அப்படி கிளாப்ஸ். எஸ்.ஜே. சூர்யா வருவாரு. அந்த சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சு. கண்டிப்பா அதே மாதிரி தலைவர் வச்சு எடுத்த படம்லாம் தலைவர் வர சீன்லாம் சம்பவமா இருக்கும். கண்டிப்பா கார்த்திக் சுப்புராஜ் வந்து கிடைச்ச சான்ஸை நல்லா தான் யூஸ் பண்ணுவாரு. ஏன்னா அவர் ஒரு நல்ல டைரக்டர் அவரு. ஓகே. இந்த படத்துல சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி பாட்டு வந்து எங்க போய் எந்த ரீல்ஸ் ஓபன் பண்ணாலும் ஆர்த்தி சந்தன கட்ட அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் ட்ரெண்டிங் சாங் எதனா இருந்தா கொஞ்சம் இல்ல அது நல்லா பண்ணிருக்காரு. அதை நம்ம அப்படியே விட்டுறலாம். சந்தோஷ் நாராயணன்னாலே பயங்கரம் தான். வைபுக்கு பேர் போனவர்னா அவர் தான். அதனால அப்படியே விட்டுறலாம். கனிமா பாட்டு அதே மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டுலாமே பயங்கர எல்லாமே சரியான ஹிட் சாங்ஸ். சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துல ரெட்ரோ படத்துல கதையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் என்ன மாதிரி கதையா இருக்கும் நீங்க சூஸ் பண்றீங்க? டைலரை பார்த்துருவீங்க. லைட்டா யோசிக்கும் போது ஒரு மாஸ் ஸ்கிரிப்ட் தான். கொஞ்சம் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி கலந்த மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோயினிக்கு முக்கியத்துவம் இந்த படத்துல கிடைக்குமா கிடைக்காதா? ரெட்ரோ படத்துல ஹீரோயினை பொறுத்த இருக்கும் இருக்கும் இருக்கும். ஆனா ஃபுல் அண்ட் பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ்னா அது சூர்யா சாருக்கு தான் இருக்கும். ஓகே. சூர்யா அண்ணனுக்கு தான் இருக்கும். ஹீரோயினுக்கும் ஆனா இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனா அவங்களுக்கு இருக்குமான்றது தெரியல. ஆமா, அது டவுட்டா தான் இருக்கு. அது கார்த்திக் சுப்புராஜ் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவரு கரெக்டா சொல்லுவாரு. ஓகேண்ணா. இல்ல இந்த படத்துல எப்பவுமே வந்து நம்ம கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி எடுக்கிற படம் ஃபுல்லாவே கேங்ஸ்டர் விக்ரமன் எல்லாம் வச்சு எடுத்திருப்பாரு. ஆமா, ஓகேங்களா? அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கும் போது ஓவர் பை டூவும் வந்து மக்கள் வந்துடைய பா சூர்யானவா இந்த படத்துலடா அப்படின்னு நடிச்சிருக்காரு. விக்ரமனை வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிள் செதுக்கிருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ். இந்த படத்துலயே அப்பா லாரன்ஸா அப்படின்னு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டைரக்டர் ஒவ்வொரு ஹீரோ வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா. இப்போ சூர்யா வச்சு எடுக்கும் போது என்ன மாதிரி திங்கிங்ல நீங்க லுக்கு ஹேர் ஸ்டைல்லயே தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி லுக் வந்து சூர்யா நான் வச்சு பார்த்ததே இல்லை. இதுல கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்காரு. ட்ரெஸ் எல்லாமே ஒரு மாதிரி கண்ணாடி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. யோசிச்சுதான் ரெடி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா ஸ்கிரிப்டுமே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். அதுமே சூர்யா அண்ணன் கண்டிப்பா ஓகே பண்றாருன்னா அவருமே நிறைய திங்க் பண்ணிருப்பாரு. இது நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா? ஏன்னா ஏற்கனவே கங்குவாவை கொஞ்சம் அந்த அளவு சரியா போலன்னும் போது ரொம்ப யோசிச்சு, ஒருவேளை அதுக்கு முன்னாடியே கூட இந்த படம் அவர் கமிட் ஆயிருக்கலாம். பட் ஆனா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. அவங்கதான் ப்ரொடியூசர்ன்னும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் படம் வந்து நல்லா தான் வந்திருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சூர்யா அண்ணன் மேலயும் கார்த்திக் சுப்புராஜ் மேலயும் ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளாக் பஸ்டர் லெவலுக்கு தான் அதை பண்ணிருப்பாங்க. என்னோட நம்பிக்கை அது. பார்த்துட்டு மக்கள் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நான் அவரை பார்த்துருக்கேன் கார்த்திக் சுப்புராஜ். அப்போ லாரன்ஸ் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகும்போது நான் கையெல்லாம் கொடுத்தேன். அப்போ வந்து ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருந்தேன் நானு அந்த படத்துக்காக. அப்போ அது பாடினேன். அங்க இருந்த கிரௌட்ல அவரு கேட்கல. சரி நான் வீடியோ வரும்ல அதுல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. லாரன்ஸ் மாஸ்டரையும் பார்த்து கை கொடுத்தேன். மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர் படம்னு.
தேங்க்யூன்னு சொன்னாரு. ஓகே 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 ஓகே. இப்போ உங்களுடைய ரசிகர்களுக்கு சூர்யானோட படத்தை பார்த்துட்ட பிறகு என்னென்னவா இருக்கும், எப்படி ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. சூர்யா அண்ணனாலே மாஸ் தான். கண்டிப்பா படம் ரொம்ப ரொம்ப மாஸா சூப்பரா எல்லா ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக தான் எடுத்திருப்பாங்க. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. அதுவுமே அதனால தான் சந்தோஷ் நாராயணன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு, பண்ணுவார். அவரை போட்டிருக்காங்க, அது ஒரு பெரிய வெற்றி. கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன்ன்றது அது ஒரு பெரிய வெற்றி. அதில் சூர்யா அண்ணன் இருக்காருன்றது ஒரு பெரிய வெற்றி. அதுவும் இல்லாமல் ப்ரொடியூசர் வந்து ஜோதிகா மேடம் ப்ளஸ் சூர்யா அண்ணனும் போது இன்னும் கண்டிப்பா ஒரு பெரிய காம்பினேஷன், பயங்கரமான காம்பினேஷன். உள்ள இருக்க எல்லாமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ஹீரோயின்ல இருந்து பூஜா ஹெக்டே அவங்க பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா பவர் பேக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அதான் கங்குவார விட்டதை இதை இன்னும் ட்ரிபிள் மடங்கா தான் குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா படம் ரொம்ப ஹெவியா உள்ள ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும். எல்லாரும் தியேட்டர்ஸ்ல வந்து பார்த்து சூர்யா அண்ணனை என்ஜாய் பண்ணுங்க. அதுவும் இல்லாம பர்சனலா இன்னொரு விஷயம் என்ன பிடிக்கும்னா, அவர் வந்து நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவார். எனக்கு அவரோட அகரம் ஃபவுண்டேஷன் அவர் வந்து வச்சிருக்காரு, அதுல நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு ஆக்டர் வந்து இதை பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு அவசியம் கிடையாது. அவங்க நல்லா நடிச்சேன், நல்லா சம்பாரிச்சேன், நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு இருக்கலாம். அதை தாண்டி அவர் பண்றாருன்னும் போது அது ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. உங்கள் அன்பும் நண்பன் விஜய் பிளாக்கி. மீண்டும் உங்களுடைய நண்பன் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை குட் பை, டேக் கேர்.